பகவான நாம் ஸ்மரிக்கிறதுக்காக தான் இந்த தர்ம இதிகாசம். இதுல ஒரு பெரிய மரம் இருக்குன்னா தர்ம விருட்சம், இதுக்கு அடி கட்டு மரம் அர்ஜுனன் நாள், களைகள் பீமன் நாள், நகுலன் புஷ்பம் நாள், சகதேவம் பலம் நாள். இந்த மரம் எத்தனை பெரிய காத்துலையும் கீழே விழாம இருக்கிறதுக்கு 3 ஆணி வேர்கள் இருக்குன்னாள். அது என்ன, கோபாலன் ஒரு வேறு, பிராமணான் ஒரு வேறு, வேதம் ஒரு வேறு நாள். இந்த 3 பேரையும் உபாசிக்கிறாளாம் தர்மபுத்திரர். மூலம் கிருஷ்ணோ பிரம்மச பிராமணாச்ச. கோபாலன் ஒரு வேறாம், வேதம் ஒரு வேறாம், வேத வித்துக்கள் ஒரு வேறாம். வேத வித்துக்களுடைய அனுகிரகம் இருக்கிற குடும்பத்துல ஆபத்து வந்தா பறந்து போயிடும்னே. அவன் வேத வித்துக்களை உபாசிக்கிற குடும்பத்துல எத்தனை கஷ்டம் வரட்டமே. தர்ம கர்ம நிரதா விஜதேவ பக்தாகனால் வராமையில வேத வித்துக்களை உபாசிக்கிறவனுக்கு ஆயுர்பாவம் சொல்லாதேன்னு 32 வயசுன்னு சொல்லியிருக்கணும். சதுர் அஷ்ட குணம் வயகான்னு இருக்கும். 4 8 32 வயசுன்னு சொல்லியிருக்கார். லக்னாதிபதி பாபியா இருந்து 8ல போய் பாபி இருந்து 32 வயசுக்கு மேல இருக்க மாட்டான். அதே குடும்பத்துல வேத வித்துக்களை பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா சதாபிஷேகம் பண்ணிப்பான் அவனே. சாதுக்களுடைய அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம் வேணா போகவே போகாது. அதனால முக்கியதஸ்து மகத் கிருபையைவா. நாம் க்ஷேமத்தை அடையிறதுக்கு முக்கியம் எதுன்னா மகான்களுடைய கருணை. அவன் நினைச்சா போறோம் க்ஷேமம் கட்டாயம் தேடிட்டு வரும். சுவாமியை நம்ம இடத்துல வாங்கி கொடுத்துடுவாள். அதுக்குதான் பெரியவாளை போய் அன்றது க்ஷேமத்தை அடையிறதுக்காக. 3 ஆணி வேறுன்னா மூலம் கிருஷ்ணா பிரம்மச்ச பிராமணாச்சா. பரமாத்மா கோபாலன் ஒரு மரம், வேதம் ஒரு மரம், பிராமணால் ஒரு மரம். பீதிச்சுவாள் சொன்னா பிராமணாள்னு சொன்னதுனால அதுல வேதமும் சேர்ந்துடுச்சு. இந்த பிரம்மங்கிறதுக்கு பரமேஸ்வரன் அர்த்தம் சொன்னாள். சாட்சாது கங்காதரன் சந்திரசூடன். கோபாலன் ஒரு மரம், பரமேஸ்வரன் ஒரு வேறு, பரமேஸ்வரன் ஒரு வேறு, பிராமணான் ஒரு வேறு தர்மபுத்திரர் இருந்தார். அதனால அந்த குடும்பம் எத்தனையோ ஆபத்துக்கள்ல ரட்சிக்கப்பட்டதுன்னா